ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்களுங்க. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மள ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல தேவன்கள. எத்தனையோ பேர் இந்த நேரத்திலயும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கஷ்டப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தையும், பலத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோட என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். சரிங்க, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு காரியத்த தான் சொல்லப் போறேன். நான் சொல்றத ஒரு நிமிஷம் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. குயவன் கையில இருக்க களிமண்ண தூக்கி உங்க கையில குடுத்து, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ண நீங்க ட்ரை பண்ணுவீங்க. பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவீங்க. என்ன பண்ணலாம்? ஒரு பார்ட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அத நீங்க பண்ணுவீங்க. பண்ணி முடிச்ச பிறகு சூப்பரா வந்துருச்சுன்னு என்ன செய்வீங்க? ஒரு பிளான் குடுப்பீங்க. இத நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? யாருக்காவது கிஃப்ட் குடுப்போமா? இல்ல நம்ம யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் குடுப்பீங்க. பாத்தீங்களா? சாதாரண மனுஷங்க கையில கொஞ்சோண்டு களிமண் கிடைச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு ஒரு பெரிய பிளான் குடுக்குறோம், பர்ப்பஸ் குடுக்குறோம். அதே மாரி தான் நம்ம மேலயும் ஆண்டவர் பெரிய பிளானும், பர்ப்பஸும் வச்சிருக்காருங்க. எனக்கா என் மேலயா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களாங்க? உண்மைதாங்க. இத பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். பயனற்ற எதையுமே தேவன் உருவாக்கவே மாட்டாருங்க. இந்த பூமியில ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொன்னாலே உங்க மேல பெரிய திட்டம் இருக்குதுன்னு தாங்க அர்த்தம். அக்கா, நீங்க சொல்றது கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா என்னோட சூழ்நிலை எதுவும் அப்படி கிடையாது. எனக்கு சரியான பேக்ரவுண்ட் இல்ல, எனக்கு ஒரு நாலேஜ் இல்ல, என்னை எப்படி என்னோட இந்த சொசைட்டில வந்து உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க பல கேள்விகளோட இருக்கீங்களா? உங்க எல்லாருக்குமே யோசேப்பை பத்தி தெரியுலங்க. யோசேப்பை ஆண்டவர் என்ன செய்தார்? எகிப்து தேசத்துக்கே அதிகாரியா உயர்த்தி ஆசீர்வதிச்சா பாக்குறோம். ஆனா யோசேப்போட வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஸ்மூத்தா இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லைங்க. யோசேப்பு சின்ன வயசுலயே தாயை இழந்தாரு. சில வருடங்கள தந்தையை விட்டு பிரியிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சொந்த சகோதரர்கள் துரோகம் பண்ணாங்க. ஒரு தேசத்துக்கு அடிமையா போனாங்க. செய்யாத தப்புக்கு சிறைச்சாலைக்கு போனாங்க. பாத்தீங்களா? அவங்களோட வாழ்க்கையில எவ்வளோ இடுக்கமான பாதை. ஆண்டவர் அந்த இடுக்கமான பாதை வழியா யோசேப்பை நடத்தினாரு அப்படின்னு சொன்னோம்னா கடைசியில என்ன பெரிய திட்டம் யோசேப்பு மேல ஆண்டவர் வச்சிருந்தாரு. இன்னைக்கும் உங்களோட வாழ்க்கையில இடுக்கமான பாதை வழியா ஆண்டவர் நடத்துறாரா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டம்? என்னை சுற்றி இருக்கவங்களா ரொம்ப நல்லா இருக்கிறாங்கப்பா, ஆனா என் வாழ்க்கை அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கி கவலையோட இருக்கிறீங்களா? நான் சொல்றேங்க, யோசேப்பு மேல எவ்வளோ பெரிய திட்டம் இருந்துச்சோ அதே மாதிரி ஆண்டவர் உங்க மேலயும் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் இந்த வாலிப காலத்துல உங்களை ஒரு இடுக்கமான பாதை வழியா ஆண்டவர் உங்களை நடத்துறாருங்க. இடுக்கமான பாதை வழியை நடத்தினா என்னங்க? அதை அனுமதித்த தேவன் உங்க கூட தானே இருக்கிறாரு. நிச்சயமா தேவனுடைய பலத்தினால இந்த பாதையை நம்மளால கடந்து செல்ல முடியுங்க. அது முடிவுல தேவனுடைய மகிமை விளங்குங்க. தேவனுடைய பெரிதான திட்டம் என் மேல நிறைவேறதுக்கு நான் என்ன செய்யணும்னு நீங்க கேக்குறீங்களா? ஒன்னே ஒண்ணுதாங்க. குயவன் கையில இருக்க களிமண் வந்து அமைதியா இருக்கும், எதுவுமே சொல்லாது. குயவன் எப்படிலாம் வணைகிறாரோ அதுக்கெல்லாம் தன்னை விட்டு கொடுத்து அமைதியா இருக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கும் நம்மளோட குயவன் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோட கரத்துல நம்ம வாழ்க்கையை முழுவதுமா அர்ப்பணிச்சு, ஏசப்பா எல்லா விஷயமே நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியா நம்மளோட வாழ்க்கையை அவர்கிட்ட சரண்டர் பண்ணி நம்ம காத்து இருக்கும் போது நிச்சயமா சொல்றீங்க, தேவனுடைய பெரிதான திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுங்க. உங்க எல்லாருக்குமே டிஎல் மூடி அப்படின்ற மிஷினரி பத்தி தெரியும்னு நினைக்கிறீங்க. டிஎல் மூடி ஒரு நாள் தன்னோட ஃப்ரெண்டோட ஆற்றங்கரை பக்கமா நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் அவர்கிட்ட சொல்றாரு, இங்க பாரு டிஎல் மூடி, தன்னை முழுமையா அர்ப்பணிச்ச ஒரு நபரை ஆண்டவர் பயன்படுத்துற இந்த உலகம் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி டிஎல் மூடிக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு. இதை கேட்டோன்னே டிஎல் மூடி தன்னை போய் முழுசா அர்ப்பணிக்கிறாரு. ஏசப்பா இனிமேல் என் வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிறாரு. முடிவுல என்னாச்சு தெரியுமாங்க? டிஎல் மூடியை கொண்டு ஆண்டவர் 2 கண்டங்களை அசைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டம் மிகப்பெரியது. இன்னைக்கு இந்த காலை வேளையில நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை சரண்டர் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்களேன், நிச்சயமா தேவனுடைய பெரிய திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுங்க. ஆண்டவர் ஒருத்தரை உயர்த்தி ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது. அதான் நம்ம யோபு சாப்டர்ல இப்படியா ஒரு வசனம் நம்ம பார்க்கிறோம். தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? நிஜமாவேங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கணும்னு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அதை எந்த மனுஷங்களாலும் தடுக்கவே முடியாது. இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை நம்ம சரண்டர் பண்ணுவோமாங்க. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா என்ன நோக்கத்துக்காக தாயின் கருவுல நீங்க எங்களை உருவாக்குனீங்களோ அந்த நோக்கம் இந்த பூமியில நிறைவேறட்டும் சுவாமி. எங்களை முழுமையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.